ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் சோழன் இருந்துட்டு ஹனிமூனை பற்றி நிலா கிட்ட பேசின உடனே நிலா இருந்துட்டு ஹனிமூனில் ஒன்றும் தேவையில்லை வழிவிடுங்க சோழன் அப்போ இருக்கிற ஞாபகத்தில் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன் அதை போய் இப்போ பேசிகிட்டு இருக்கலாமா? ஹனிமூன் போகலாம், எங்கள் டைம் கொஞ்சம் கூட கிடையாது, வேலைலாம் ரொம்பவே நிறையா இருக்குது. இந்த மாதிரி சமயத்துலலாம் எங்கேயும் போக முடியாது, அதை விட்டுட்டு வேறு வழி இருந்தால் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு நிறைய தூக்கம் வருது, இப்போ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு தூங்க போயிடுறாங்க. அதுக்கு தான் இந்த பக்கம் நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. நிலாவோட பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவ தானே காலையில் ஹனிமூனை பற்றி பேசினா, இப்போ கேட்டால் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம நிலா இருந்துட்டு நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தூங்கணும், நீ முதல்ல தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க சோழன், லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு சோழன் வந்து வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பாண்டியும் வந்துடுறாங்க. கீ வைக்கும்போது சோழன் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமாக பயந்து போயிடுறாரு. அதுக்கடுத்து தான், நீ என்னடா இங்கே பண்ணிகிட்ருக்க? இல்லைடா, நீ வெளியில் போனல, எப்போ வருவன் எனக்கு தெரியாது, அதனால தான் உனக்காக தான் காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா நீ வந்தால் கதவை அடிச்சுட்டு நம்ம தூங்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல, இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, ஏன்லாம் அப்படி பண்ண மாட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நிலா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தா. சோழன் இருந்துட்டு கடைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போனான். அப்போ நிலா தான் இருந்துட்டு, ஹனிமூனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டால், நானும் சரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஊராக செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுகிறதுக்காக நிலா கிட்ட போனால், அவள் என்னடனா அப்படி ஒன்று நான் சொல்லவே இல்லை, இப்போ ஹனிமூனெல்லாம் தேவையான சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படி தான்டா, அவங்களுக்கு அடிக்கடிக்கு ஞாபகத்துக்கு ஒவ்வொரு விதமாக மாறிக்கிட்டே இருக்கும். காலையில் ஒன்று பேசுவாங்க, மதியம் ஒன்று பேசுவாங்க, நைட்டுக்கு ஒன்று பேசுவாங்க, அவங்களே தான் பேசுவாங்க. ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளே தான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மானத்தியெல்லாம் எப்படி தெரியுமா? அவளெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. இப்போ ஒன்று பேசிடுவாளா, திருப்பியும் 10வது நிமிஷம் இன்னொரு வார்த்தை பேசுவாள். அது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அவகிட்ட நம்ம கேட்டால், அப்படி ஒன்று நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாள். அப்போ வரும் கோபம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நீ, நானாவது பரவாயில்லையாட்டங்குதே? ஆமாடா, எனக்கு தெரிஞ்சு நீ பரவாயில்ல, வானத்தையெல்லாம் சொல்லவே தேவையில்லை. வேணா அவங்க இப்போ ஏதோ ஒர்க் டென்ஷனில் இருந்திருப்பாங்க, அதனால் இதே மாதிரி விஷயத்த நீ காலையில் போய் பேசு, காலையில் அப்படியே மாற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டுக்கோ, அவங்களுக்கு அப்படி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு, எப்படி இதெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணுற? அதெல்லாம் பழகி போச்சுடா, நீ உனக்கும் கொஞ்சம் நாளைக்குள்ள பழகி போயிடும் அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. சோழன் இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் காலையில் நிலா இருந்துட்டு துணியெல்லாம் காய போட்டுட்ருக்காங்க. அப்போ சோழன் போகிறாரு. நிலா, என்ன பண்ணிகிட்ருக்க? இட்லி செஞ்சிட்ருக்கேன், சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நிலா, விளையாடுவியா? துணி தானே துவைச்சி போட்டுட்ருக்க, தெரியுது இல்லை பார்க்குற போதே, அது வேறு என்ன பண்ணுறன்னு வேறு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. சொல்லுங்கள் சொல்லுங்க, என்ன விஷயம், உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ அதை சொல்லுங்கள், அதை விட்டுட்டு சும்மா என்ன பண்ணுற ஏது பண்ணுறதுன்னு கேட்குற வேலைலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா, இல்லை நீ தானே ஹனிமூன் போகிறத பற்றி பேசினேன். ஆமாம் பேசினேன், அதுக்கு என்ன இப்போ சும்மா அதே பற்றியே கேட்டுட்ருக்கீங்க? உங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போக சுத்தமாக உங்களுக்கு விருப்பம் இல்லையா? ஐயையோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பின்ன எதுக்காக ஹனிமூன் போகிறத பற்றி பேசினேன், எப்போ போகலாம் என்ன போகலாம் இதுவே கேட்டுட்ருக்கீங்க? உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள், கூட்டிகிட்டு போகலன்னா கூட பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டால், அப்போ உங்களுக்கு கூட்டிகிட்டு போக விருப்பம் இல்லைன்னு தானே அர்த்தம். நிலா நிலா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அமைதியாக இரு, நான் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன். நீ தானே நைட்டு வேண்டான்னு சொன்னேன், நான் வேண்டான்னு சொன்னேன்னா நான் எதுக்காக வேண்டான்னு சொல்ல போகிறேன்? நான் தானே உங்ககிட்ட வந்து ஹனிமூன் போகலான்னு சொன்னேன், அப்படி இருந்தோம் நான் எதுக்கு உங்ககிட்ட வேண்டான்னு சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தப்பெல்லாம் என் மேலே தான் தாயி, அதுக்காக நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டினாலையும் மன்னிப்பு கேட்டுக்கலாம். இன்றைக்கி நைட்டே நம்ம இங்கேருந்து கிளம்புறோம், ஓகேவா? உன் ட்ரெஸ் எல்லாம் நீ பேக் பண்ண வேணாம், நானே எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிறேன்.
எந்த ஊர் போகணும் என்ன போகணுன்றத நானே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீ உள்ளேயே வர வேண்டாம். நீ ரெடியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்டோன்னே நிலா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் வந்து பதறி போய் சொல்லிட்டு போனதை நினச்சி நிலா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டிக்கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, நீ சொன்ன மாதிரி அவகிட்ட நான் போய் கேட்டேன்டா. நான் எப்போ சொன்னேன், எப்படி சொன்னேன், அதை என்னை கூட்டிகிட்டு போக உங்களுக்கு தான் விருப்பம் இல்லை, அதனால தான் நீங்கள் திரும்ப திரும்ப இதை பற்றியே பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல பொண்ணுங்களே இப்படி தான்டான்னு, ஆனால் உனக்கு தான் புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நானே அவகிட்ட சொல்லிட்டேன். எல்லாத்தையும் நானே பிளான் போட்டுக்கிறேன். நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். அது வரைக்கும் நீ எதுவும் பேசாமல் இருந்தாவே போதும்னு நான் சொல்லிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னைக்கு நைட்டே நான் கிளம்புற போகிறேன்டா. ரொம்ப சந்தோஷம், கிளம்பு. அவங்க எதனா மாறுறதுக்குள்ளே நீ ஏதாவது ஆப்ஷனை மாற்றிட்டு போகிற. அதனால் தாராளமாக போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிடு. பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அப்பாப்பா அவகிட்ட நான் எதுவுமே பேசுகிறதா இல்லை. நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரிடா, வானதியோட கடுத்தரப்பில் இருக்குது, கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. சரிடான்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.